நல்லா இருந்ததுண்ணா, சூப்பரா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது, ஆக்ஷன் தான் சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது எல்லாமே. எல்லா ஃபேமிலி ஒரு பெட் லவர்ஸ்க்காக ஒரு பெட்டை எப்படி இப்ப சில பேர்ல பெட்டை வந்து அப்படியே விட்டுடுறாங்க ரோடு போற. ஆனா பெட் லவர்ஸ்க்காக சூப்பரான படம் அது. அவள் எல்லாம் சூப்பரா இருந்ததுண்ணா. இல்ல அப்பெல்லாம் இல்ல, எல்லாம் ஃப்ளோவா எல்லாம் த்ரில்லிங் சூப்பரா இருக்குண்ணா. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 3 years ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் ஏஐ மூலம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குண்ணா. மியூசிக் இளையராஜா மியூசிக்னா சொல்லவே வேணாம். இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. இளையராஜா தான் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து ஒரு முறை பார்க்கலாம். எங்க அண்ணனுக்காக பார்க்கலாம். இதுல எங்க அண்ணன் கேப்டன் அவர்கள் ஏஐல சூப்பரா வந்திருக்காங்க. கோட்டை விட இது நல்லா பண்ணிருக்காங்க. கோட்ல அசிங்கப்படுத்திட்டாங்க அவரை. அதனால இது நல்லா இருக்கு, வரவேற்கிறோம். நன்றி நம்ம டைரக்டருக்கு சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. நல்லா இருக்கு, சூப்பர் படம், நல்லா இருக்கு, நல்லா பண்றாப்புல. ஃபர்ஸ்ட் படம் இல்ல, 3வது படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து சகாப்தம், 2வது மதுரை வீரன், இது வந்து 3வது படம் நினைக்கிறேன். மேபி நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காரு. ஃபைட்டிங் நல்லா இருக்கு கேப்டன் மாதிரியே. ஏஐ மூலியமா கேப்டன் வர ஒரு 3-4 நிமிஷம் சூப்பரா இருக்கு. கோர்ட்ல விட இது நல்லா பண்ணிருக்காங்க. என்ன சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார், ஆபாசம் கிடையாது. நீங்க உங்க தங்கச்சி அக்கா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதுதான் படம். படம் என்ன சொல்ல வருதுன்னா, பலி கொடுக்கறது வந்து முட்டாள்தனம், பலி கொடுக்காதீங்க. நிறைய சாமி நினைப்பு இருந்தாக்கா ஒரு இதாக போங்க, பலி கொடுக்காதீங்கன்றதுனா இந்த படமோட. யானைக்கான படம். யானையோட அந்த போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு படத்துல? யானையை வந்து அவ்வளோ நிறைய காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சீனில் ஒரு 20 minutes காமிக்கிறாங்க, லாஸ்ட் சீன்ஸில் ஒரு 20 minutes மாரி. அது பலி கொடுக்கறது தான் மெயின். ஓகே, இவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? ஹீரோ அவரோட நடிப்பு நல்லா தானே இருந்துச்சு. கேப்டன் சார் மாதிரியே ஃபைட் சீன்ஸு, பழகிறது, எல்லாருக்கிட்டையும் பேசுறது, எல்லா குணமும் அதே மாதிரியே திரையிலையும் வந்துருக்குது. இடையில ஏதோ கேப்டன் வராருன்னு சொன்னாங்க. ஆமா, வராரு. அது எப்படி இருந்துச்சு? அது கிராஃபிக்ஸ் தான், அவருக்கு ஹெல்ப் பண்ற மூலமா அவரை வர வச்சிருக்காங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு. படம் வந்து அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். எங்க சின்ன கேப்டன் வந்து நடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கேப்டனே திரையில பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கேப்டனுடைய படத்துக்கு எப்படி மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எங்க சின்ன கேப்டன் படத்துக்கு ஆதரவு கொடுக்கணுன்றது எங்க பணிவான வேண்டுகோள். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, எங்க கேப்டனுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, அவரும் வெற்றி படணும். படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சும்மா வந்து படம் வந்து சாதாரணமா சொல்றதுக்கு இல்ல, ஒரு யானையை வச்சு அருமையா படம் பண்ணியிருக்காரு டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட கேப்டனும் வந்து இன்னும் நிறைய படம், நிறைய சின்ன கேப்டன் நிறைய படம் நடிக்கணும் அப்படின்றத என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க, மக்கள் எல்லாம் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க அப்படின்றத என்ன பணிவான வேண்டுகோள். வெற்றி பெறவோ படமா அமையும். ஜூனியர் ஒரே ஒரு சீன், ஜூனியர் கேப்டன் நடிச்ச அந்த தாய் போல உள்ளத்தை அப்படியே வருகிறார். ரமணா, சின்ன ரமணா வந்துருக்காரு பாருங்க. எங்க பையன் ரமணா அப்படியே பார்த்த பாரு, என் தலைவர் வந்து நிற்கிறார். ஒரே ஒரு சீனு, அந்த ஒரு சீனு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். திருப்பி சிம்மாசனத்தில் உட்காரு அந்த ரமணா, அதே இடத்துல வந்து உட்கார வைப்பாரு. சின்ன ரமணா வந்து உட்காரு சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போறாரு சின்ன சம்மாரத்துல. தலைவர அதே தான் சொல்ல புள்ள அரிக்குதுன்றன, புள்ள அரிக்குது, அவரால் சொல்ல முடியும் எங்களால. அந்த ஒரு கேப்டன், சின்ன கேப்டன் வந்ததுனால புள்ள அரிக்குது அப்படியே. அதே ஒரு யானை லாஸ்ட் சீனு, அந்த தாயை காப்பாத்துறா இருப்பாரு. அது சாமி உருவத்துல தலைவர் வந்தா இருப்பாரு, சண்முகமாடு மூலியமா வந்து இறங்குறா இருப்பாரு எங்க கேப்டன். அதே போதும், எங்க கேப்டன் வரா இருப்பாரு, சண்முகம் மூலியமா வராரு. அந்த ரமணாவே அவர் வந்து வந்த மாதிரி அந்த ஒரு சீன் போதும். நான் சொன்ன ஒரு போன் தான் போய் பாரு, சிம்மாசனத்துல உட்கார வைப்பாரு கேப்டன். சண்முக பாண்டில சிம்மாசனத்துல உட்கார. என்ன சொல்ல வருது? ஃபைட் நல்ல ஃபைட்டு. அந்த யானைக்காக ரொம்ப பாடுபடுறாரு. நல்லா இது யானை பத்தின படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு, ஃபேமிலியே பார்க்கலாம். பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏனே நல்லா இருக்கு, நடிப்பெல்லாம் சூப்பர் நடிப்பு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன், சூப்பர் புதுசா இருந்தது. ஃபைட் எல்லாம் தாறுமாறா பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஃபைட்ல நல்லா சூப்பரா பண்ணிருக்கேன். ஒரு உயிரினத்தை துன்படுத்த கூடாதுன்றதுனால அந்த படம் வச்சு பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம் எல்லாரும். படத்துல அதாவது வாயில்லா ஜீவனை கொடுமைப்படுத்தக்கூடாதுக்காக எடுத்துக்காட்டு சூப்பர் படம், பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. இளையராஜா எல்லாம் மியூஸ் பண்ணிருக்காரு. எங்க கேப்டன் பழைய கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு சார். கேப்டன் மாதிரியே ஃபைட் பண்ணியிருக்காரு. எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கேப்டன் மாதிரியே ஃபைட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு கேப்டன் படம் பார்த்த மாதிரி இருக்கு. சண்முக பண்ணி நல்லா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு படமும் யானைகளை வச்சு பண்ணாங்கன்னா இது வந்து யானைக்கு அடிப்படையாக வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து உண்மையாக நம்பிக்கையாக வச்சிருக்காங்க, கடவுள் நம்பிக்கை. கேப்டன் வராரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இளையராஜா. நல்ல ஃபைட்டு எங்களுக்கு ரொம்ப கேப்டன் பண்ண ஃபைட்டு மாதிரியே எங்களுக்கு ரொம்ப நல்லா. ஃபேமிலியோட பார்த்துலாம் ப்ரோ.
மற்றபடி இந்த அவரோட நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஷிப்லாம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிப்ல வந்தவங்களுக்கு செகண்ட் ஷிப் நல்லா இருக்கு. படம் ஸ்லோ கேப்டனை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாருங்க அவர் பையன். செமையா குடும்பத்தோட பார்க்கலாமா? கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? நடிப்பு சூப்பர், ஃபைட் சூப்பர். அவர் நடிப்பு செமையா இருந்தது, ஃபைட் சூப்பரா இருந்தது. யானைக்கான போர்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? யானை நரபலி கொடுக்க கூடாதுன்றதுனால அது பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. கேப்டன் காட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது சொல்லவே முடியாதுங்க. அப்படி அந்த பாட்டு கேட்கும் போது சொல்லவே முடியாது, அவ்வளவு சந்தோஷம். ஒரு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள பாண்டு தான் தலை. வீட்டில் வளர்க்குற அனிமல் வந்து நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, அதை அந்த பாண்டு தான் சொல்ல வராங்க. நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் தலை, வேற லெவல். ஃபைட்டு கிட்லாம் பிச்சுட்டார் தலை, ஃபுல்லாக வேற லெவல் தலை. கேப்டன் இடையில வராரு. ஆமாம் தலை, கேப்டன் வர மாதிரி ஒரு சீன் இருக்கு. சூப்பராக இருக்கு தலை. எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். அவர் ரொம்ப நாள் ஆச்சுல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மற்றபடி வேற மற்றவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு தலை, சூப்பராக இருந்துச்சு. அவங்க அப்பா நடிச்சிருந்தவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. வேற லெவலில் சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் லேகா போற மாதிரி லேகெல்லாம் எனக்கு போகிற மாதிரி ஃபீலே ஆகல தலை. நல்லா இருந்துச்சு, கதை இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, சூப்பராக போச்சு. நல்லா இருக்கு. எங்கேயும் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் எங்கேயும் லேக் ஆகுற மாதிரி இல்லை. படம் பார்க்கலாம், பிரமாதமாக இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட நடிப்பு நார்மல் நடிப்பு தான், ரொம்ப ஓவர் ஆக்டிங்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. இது மாதிரி தலைவர் ஒரு சீன், ஒரே ஒரு சீன் தான், செகண்ட் தான் காட்டுவாங்க, அது வந்து ரொம்ப அழுகிற மாதிரியே வந்துச்சு. ஆமாம், நடிப்பெல்லாம் நார்மல் நடிப்பு சார், அதுதான் சொன்னேன் இல்லை, ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லை, நார்மல் நடிப்பு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்துல பார்த்த சண்முக பாண்டியனுக்கும் இந்த படத்தில் பார்க்குற சண்முக பாண்டியன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதுதான் அந்த சீனு, நான் எல்லாம் அழுதுட்டேன். ஒரே ஒரு 2 நிமிஷம் தான் வருவார், அந்த சீன் உண்மையில எனக்கெல்லாம் அழுக வந்துச்சு. பிரமாதமாக இருக்குது சார் படம். ரொம்ப பெருசாக சொல்லலைனாலும் நல்ல பிரமாதமாக வந்துருக்கு.